ஹை ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை மாதம்னாலே வீடு நிறைய விளக்கு வச்சு அழகு பார்க்குறது தான் நம்மளோட பண்பாடு வழக்கம். கார்த்திகை தீபம் கூட கார்த்திகை மாதம் வர்றதுனால நாம் முந்தின நாளே விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு, ஏற்கனவே அதை சிலவங்க வீட்டில் காமாட்சி விளக்கு மட்டுமே ஏற்றிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க குத்து விளக்கு எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த விசேஷ காலத்தில் மட்டுமே அதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க குத்து விளக்கு எடுத்து ரெடி பண்ணி முந்தின நாளே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நாம் அன்னைக்கு கார்த்திகை அன்னைக்கு சாயங்காலம் விளக்கேற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவும் சந்தன குங்குமம் வைக்கிறப்ப மேலேருந்து தான் வச்சு வரணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மேலேருந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு குத்து விளக்கு ரெடி பண்ணிவிட்டு பூ அந்த மாதிரிலாம் வச்சும் ரெடி பண்ணலாம். அன்னைக்கு ஈவினிங் அந்த மாதிரி செய்கிறப்ப நல்ல அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு லட்சுமி கடாட்சமாகவும் இருக்கும். திரி நிறைய கலரில் கிடைக்கிது. பொதுவாக வீட்டில் மஞ்சள் கலர் திரி ஏற்றுறது சிறப்புன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கலர்லேயும் வச்சு ஏற்றலாம். சிவப்பு கலர் திரி வராகி அம்மனுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க. அது பொதுவாக விளக்கேற்றுறதுக்கு கோயிலில் தான் அந்த மாதிரி ஏற்றுவாங்க. சிலவங்க வீட்லேயும் ஏற்றுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி திரி போட்டு ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி போட்டு ஏற்றலாம். சூடத்தை அந்த திரியோட முனையில் நீங்கள் தடவி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஏற்றுனீங்கன்னா டக்குன்னு அது பிடிச்சிரும். நெருப்பு வச்ச உடனேயே அது பிடிச்சிரும். அதனால் திரிக்கு நுனியில் அந்த சூடத்தை கொஞ்சம் பவுடர் பண்ணி நீங்கள் அமுக்குனாலே அது பவுடர் மாதிரி ஆகிடும். அதை தடவி வச்சுக்கிட்டோன்னா நல்லது. குத்து விளக்கு பக்கத்தில் 2 விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய குத்து விளக்கு பக்கத்தில் சின்னதாக 2 விளக்கு வச்சு ஏற்றுறது தான் விசேஷம், சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அகல் விளக்கும் நீங்கள் நிறைய வாங்கி வச்சு ஒத்தப்படையில் தான் ஏற்றணும் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம திரியை உள்ளே வைக்கணும். அந்த திரி இந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடையில் கிடைக்கிற, மெடிக்கலில் கிடைக்கிற அந்த பஞ்சு வச்சு இந்த மாதிரியும் திரியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த நுனியில் கற்பூரத்தோட அந்த தூள் வச்சு இது பண்ணுறப்ப டக்குன்னு பிடிச்சிரும். ரொம்ப நேரமும் நின்று அழகாக எரியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ பார்த்து ஒரு டம்ளரில் எண்ணெய் வச்சுட்டு, நீங்கள் டம்ளர்லேயோ பாட்டில்லையோ எண்ணெய் வச்சுட்டு அப்பப்போ பார்த்து ஊற்றிட்டே இருந்தோன்னா அது ரொம்ப நேரம் நின்று அழகாக எரியும். முந்தின நாளே இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா தான் அந்த திரிலாம் எண்ணெயில் ஊறி விளக்கு ஏற்றுறப்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விளக்குக்கு அந்த பஞ்சு இந்த மாதிரி திரி பண்ணி அது மேலே லைட்டாக கற்பூரத்தை தொட்டு வச்சிட்டோன்னா நின்று கீழவும் கொட்டாது எண்ணெய். இந்த மாதிரி திரி வைக்கிறப்ப அழகாக நின்று எரியும். இந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ரொம்ப நேரம் நின்று எரியும். கற்பூரத்தை நீங்கள் சின்ன சின்ன கற்பூரமாக அல்லது பெருசு வாங்கி வச்சுட்டு கூட அதை தூள் பண்ணி அந்த விளக்கில் நுனியில் அப்படியே தொட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், டக்குன்னு பிடிச்சிரும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நல்லாவும் சீக்கிரமாகவும் அந்த எண்ணெயை அப்சர்வ் பண்ணி அழகாக எரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் இந்த மெடிக்கலில் கிடைக்கிற இந்த மாதிரி பஞ்சு வாங்கி வச்சு நீங்களே கூட திரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா கடையில் கூட ரெடிமேடாக அந்த மாதிரி திரிலாம் கிடைக்கிது. இதை பூத்திரின்னு சொல்லுவாங்க. பூத்திரின்னு நீங்கள் கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி வச்சு விளக்கேற்றுறப்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ரொம்ப நேரமும் நின்று எரியும். நிறைய அகல் விளக்கு வைக்கிறது நல்லது. அது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஒத்தப்படையில் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. குத்து விளக்கை சுற்றி இப்படியும் நம்ம விளக்கெல்லாம் வச்சு அழகு பார்க்கலாம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறப்ப நாமளும் ஏற்றி நம்ம தெய்வ அருளை பெறலாம்.